குரு பார்வை. குரு பார்வை என்ன செய்யும்? குரு பார்வை கோடி தோஷ நிவர்த்தி. ஜாதகத்தில் எந்த விதமான தோஷ அமைப்புகள் இருந்தாலும் அந்த அமைப்பினை இந்த குருவார்வர் பார்வையிட்டார், அந்த அமைப்பு நிவர்த்தியாகிவிடும். தலைக்கு தலைப்பாக போயிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது மாதிரி. அந்த குருவானவருக்கு 3 பார்வைகள், 5, 7, 9. தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ம் 9ம் விசேஷமான பார்வைகள். 7 என்பது சமசப்தம பார்வை, சமமான பலன்களை தருவார். இந்த குரு ஒரு லக்னத்தை பார்த்தால் அந்த குழந்தை இறைவனின் அனுக்கிரகத்தை பெற்ற குழந்தையாகும். லக்னத்தை பார்க்கையில் அவர் வாழ்க்கை வளமாக அமையும். இந்த குருவானவர் 5ஆம் இடத்தை பார்த்தால் பூர்வ புண்ணியம் சிறப்பாக அமைந்துவிடும். பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்திருப்பார். 9ஆம் இடத்தில் குரு இருந்து லக்னத்தை பார்த்தால் இவருடைய தகப்பனார் மிகவும் பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்திருப்பார், மிகுந்த புண்ணியங்கள் பண்ணியிருப்பார். அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5வது பார்வையாக லக்னத்தை பார்வையிடையில் இறைவன் இந்த குழந்தையை தன் பார்வையில் வைத்திருப்பார். எல்லோரும் இவரை கைவிட்டாலும் இறைவன் சக்தி இவரை காப்பாற்றியே தீரும். இதை பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் பார்த்துள்ளேன். எனவே குரு பார்வை என்பது கோடி தோஷ நிவர்த்தி என்பதை உறுதியாக செய்யும். அது 3, 6, 8, 12 மறந்திருந்தாலும் சரி, பாவக்கிரகங்களுடன் இணைந்திருந்தாலும் சரி, குரு எந்த ஸ்தானத்தை பார்வையிடுகிறதோ அந்த ஸ்தானம் வலுப்பெற்றே தீரும். இதுதான் குரு பார்வை செய்யக்கூடிய யோகங்கள்.